நோ தாஸ்னா ஒருவன் ஷார்ப்பான பொருள் எடுத்துக்கிட்டு வந்து ஷார்ப்பாக ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தனை போட்டான்னா அவன் ரவுடி. அதே மாதிரி இன்னொருவன் அவனை போட வந்தவன் பொருளையே எடுத்து அவனையே போட்டான்னா அவன் கேங்ஸ்டர். ஈரான் கேங்ஸ்டர்னா என்னடா தப்பி சொல்கிற? ஈரான் கேங்ஸ்டரா? அதுக்கே இல்லை கண்ணை பெருட்டுறாய். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் செஞ்சிடாத, சின்ன பிள்ளைகளெல்லாம் பயந்துட போதும். ஈரான் கேங்ஸ்டர். எஸ், ஈரான் இஸ் அ கேங்ஸ்டர். ஏன் நாம் ஈரானை கேங்ஸ்டர்ன்னு சொல்கிறோம்டா அவங்கள நாம் கேங்ஸ்டர்ன்னு சொல்லணுமுண்டே சில பல தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள், இது ஒரு பெரிய காமெடியாக இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக நாம் ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பார்த்தோம். அதில் ஈரான் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் கேம்பில் இருக்கிற அந்த விமான ஓடு பாதையில் விமானம் மாதிரியே 3Dயில் சித்திரம் குறி வச்சுருந்தாங்க. அதை விமானம் பண்ணி நினச்சி அமெரிக்கா அவங்களோட பல மில்லியன் பெறுமதியான ஏவுகணையை பயன்படுத்தி அதை அழிக்க நினைச்சு நோண்டியானாங்கன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு செய்தியா பார்த்தோம். இப்ப விஷயம் என்னன்னா, ஈரான் பயன்படுத்தின இந்த ஐடியா ஈரானுடையது இல்லை. அது அமெரிக்காவோட ஐடியா தான். அவங்களோட ஐடியாவை வச்சு அவங்களே தரமாக செஞ்சுருக்காங்க. அமெரிக்கா இந்த ஐடியாவை முதல் முறையை எப்போ யூஸ் பண்ணாங்கண்டா, இந்த 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள உலகத்திலே மிகப்பெரிய அந்த பலமான இராணுவ படை வச்சிருந்தது ஹிட்லர் தான். இந்த படையோட எந்த நாட்டு படை நின்று வெல்றதுக்கு அந்த டைமில் வாய்ப்பும் இருக்கல, அவங்களுக்கு தைரியமும் இருக்கல. அப்படி இருக்கக்குள்ள அமெரிக்கா ஒரு புதிதான ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் த கோஸ்ட் ஆர்மி. கோஸ்டண்டா பேய்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பேயோட கான்செப்ட் என்னண்டா, இருக்கு ஆனா இல்லைங்கிறது தானே. அதே மாதிரி தான் இந்த கோஸ்ட் ஆர்மியும் இருக்கு ஆனா இல்லை. ஆமியண்டா இராணுவ படை தானே இருக்கணும். ஆனால் அங்கே யார் இருந்தாங்கண்டா, இந்த நாடகம் நடிக்கிற கலைஞர்கள், ஓவியர்கள் மற்றும் இந்த புகைப்பட கலைஞர்கள் என்று இந்த கலை சார்ந்த ஆட்களையே அந்த டைமில் அந்த ஆமைக்கு தெரிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் மறைக்கிறதும் இல்லாமல் இருக்கிற ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதும் தான். இந்த மரப்பலகை, பலூன் போன்ற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பொய்யான விமானங்கள், போலியான பீராங்கிகள் மற்றும் இந்த ஆர்ட்டிலரி போன்ற விடயங்களை எல்லாம் உருவாக்கி பெரிய பலமான படம் ஒன்றை திரட்டி போர் தொடுக்க வர மாதிரி தெற்கு திசை பக்கம் அப்படி ஒரு நகர்வு ஒன்றை காட்டுவாங்க. அப்படி அந்த நகர்வை காட்டக்குள்ள அங்க இந்த ஹிட்லர் நாசி படை இதை பார்த்தாங்கண்டா, எதிரி படைகள் எல்லாம் நம்மளை தாக்குறதுக்கு பெரிய படையை திரட்டிக்கிட்டு வாராங்கன்னு நினைச்சு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா படையையும் அந்த தெற்கு பக்கமே கொண்டு போய் குமிப்பாங்க. இப்படி தெற்கு பக்கம் ஹிட்லர் படை எல்லாரையும் கொண்டு போய் குமிச்சதுக்கு பிறகு உண்மையான அமெரிக்காவோட ராணுவ படை என்ன செய்யும்னுச்சுன்னா, வடக்கு பக்கம் போய் தாக்கி அதுல வெற்றியும் பெறும். இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா யார். இப்போ இந்த 2ஆம் உலக போர் காலத்தில், இப்போ இது பழைய காலத்தில் அமெரிக்கா யூஸ் பண்ணினே அதே ஃபார்முலாவை வச்சு அவங்களே செஞ்சுட்டாங்க. இதைத்தான் சொல்கிற, இந்த போட வந்தவன் பொருளை எடுத்து அவனே போடுறேன். அதால தான் ஈரான் இஸ் கேங்ஸ்டர்ன்னு சொன்னேன். ஈரான் அப்படி சித்திரம் ஒன்றும் வரையில, அது ஒரு பொய்யான தகவல். உண்மையாகவே அமெரிக்கா அவங்களோட விமானங்கள் எல்லாம் அழிச்சாங்கங்கிற ஒரு தரப்பு வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சம்பவம் உண்மைண்டா அது அமெரிக்கா வெளியிலே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெரிய டோண்டி. அதே நேரத்தில் ஈரானும் அதை வெளியால சொல்ல மாட்டாங்க. அது என்னண்டா, அது அவங்களோட ஆமி ரகசியம். அதை சொன்னா அமெரிக்கா உஷாராயிருவாங்க. இப்போ இந்த சம்பவத்தை வச்சு ஈரான் கேங்ஸ்டரா இல்லையாங்கிற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்க. அதோட என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்க இந்த ஆதரவுகளை தர விரும்பினா என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்துக்கு சென்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய ஆதரவினை எனக்கு அள்ளி வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.